அப்போ நாங்கள் ஃபுட்டுகளுக்கு நிறைய செலவழிக்கிறோம். அப்போ அந்த செலவு பண்ணுறதுல மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கலாம் வந்து போயஸ் வளர்க்குற சுட்டி. இப்போ நாங்கள் ஒரு நாட்டாடு நாங்கள் ஒரு 10 கிலோ கொடுத்து அதுக்கு ஒரு 5 கிலோ மீட் ரேஷியோ வந்து சொல்லுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து அதை விட கூட இருக்கும் மீட். பெரிய பல்க் மிக்ஸ் பண்ண கூட ஷவல் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நியூட்ரிஷன், இந்த விட்டமின் கட்டாயம் நீங்கள் வீவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் அக்கூர்னே இருக்கக்கூடிய தெனுகம கோட் ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபார்மில் இவங்க எப்படி சைலேஜோடு சேர்த்து டிஎம்ஆர் செஞ்சு கொடுக்குறாங்கன்ற சப்ஜெக்ட், அதோட இந்த ஃபார்மோட உரிமையாளரோட சில டிஸ்கஷன் நடக்கும். முக்கியமான விஷயங்கள், ஃபார்மர்ஸுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ரீட் ஆடுகள் இருக்குதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தெனுகம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபுல் பிளட் போய ஃபீமேல் ஒன்று பாருங்கள். நாங்கள் வந்து வீடியோஸில் வந்து போய ஃபுல் பிளட் மேல் காட்டிக்கிறோம். இது வந்து ஒரு ஃபுல் பிளட் போய ஃபீமேல் ஒன்று பாருங்கள். இந்த பாடி ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி மாஷாலான்னு சொல்லி ஹை குவாலிட்டி பாடி ஷேப் ஒன்று. காது கட் பாருங்கள். காது வந்து இப்படி வச்சோன்னு சொன்னால் இந்த வாய்க்கிட்டக்கு வரணும். கொம்பு கட்டெல்லாம் நல்லா ஹை குவாலிட்டியாகவே இருக்குது. ஃபீமேல்னு சொன்னாலும் செஸ்ட்டை பாருங்கள் எப்படி பெருசாக இருக்குது செஸ்ட்டுன்னு சொல்லி. நல்ல ஒரு ஃபீமேல் ஒன்று. 2 மேல் கிட் தந்திக்குது. இது 2ம் மேல் கிட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி குட்டி 2. இப்போ எத்தனை நாள் இது? இது 14 days. 14 days கிட். நாங்கள் இதில் குட்டி போட்ட உடனே வெயிட் கேங் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் மீக்கும் யூடியூப் சேனல் நாங்கள் தருவோம். இது வந்து அக்கூர்னே இருக்கக்கூடிய தெனுகம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆடு தான். இவர் வந்து ஃபுல் பிளட் லைன். இவரோட வாப்பை வந்து நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் போட்டிப்பேன். ஜூனியர் ரைடர்னு சொல்லி. ஜூனியர் ரைடர் தான் இந்த கிடாட, இந்த குட்டியோட வாப்பா. 2 குட்டிக்குது. மொத்தத்தையும் காட்டுறேன். இது வந்து இப்போ நான் ஆல்ரெடி காட்டின ஃபீமேலோட மற்ற குட்டி. இவர் தான் ஃபர்ஸ்ட் குட்டி. அவர்த மாஷாலான்னு சொல்லி இவர் தான் இந்த முறை எல்லா குட்டியெல்லாம் ஆக ஹை வெயிட் இருந்த குட்டி. அந்த வீடியோஸ் எல்லாம் போடுவேன் மாஷாலான்னு சொல்லி. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஜூனியர் ரைடர் தான் குட்டி தான். இப்போ பாருங்கள் இதில் கட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கழுத்தில் இருக்கிற இந்த கட்டெல்லாம் பாருங்கள். லைவில் நேரில் பார்த்தா தான் அது சரியாக விளங்கும். வீடியோஸ்க்கு சரியாக விளங்காது. மசாலாண்டு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்தது இந்த ஃபீமேல். இது வந்து செகண்ட் டைம் குட்டி போட்டிக்குது. 2 ஃபீமேல் குட்டி போட்டிக்குது. வியூவர்ஸ், இது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஐஆர் கோட் ஃபார்மில் இந்த மேலே பார்த்திப்போம். பாருங்கள், எங்களோட ரொலாக்ஸ் இவர் தான். இவருக்கு வந்து இவரை நாங்கள் வந்து இப்போ எங்களோட தெனுகம கோட் ஃபார்முக்கு ப்ரீடிங் பர்பஸுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது சம்பந்தமான இவர் சம்பந்தமான வீடியோ நான் ஐஆர் கோட் ஃபார்ம் வீடியோவில் போட்டிப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் காட்டின அந்த போயா 2 ஃபீமேலுக்கும் நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு வந்து இவரை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நல்ல ஹை குவாலிட்டி ப்ரீட் ஒன்று தான். இவர் இப்போ வந்து லைவ் வெயிட் 130 கிலோ இருக்குது மாஷால்லான்னு சொல்லி. பாருங்க எப்படி குவாலிட்டியா இருக்குதுன்னு சொல்லி பிரீட். இதுல செஸ்ட்டை பாருங்க மாஷால்லான்னு சொல்லி. இந்த சதை இப்படி ஈக்கணும் ஆடுகளுக்கு. இந்த இங்கே இந்த பியர்டோட சேர்த்து இந்த துண்டெல்லாம் எப்படி குவாலிட்டி ஆகிக்குதுன்னு பாருங்க மாஷால்லாண்டு. நீங்கள் எங்கேயும் போய்த்து போயர் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தவறுதலான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட வேணாம். பொடி ஷேப்பை பாருங்க மாஷால்லாண்டு எப்படி குவாலிட்டி ஆகிக்குதுண்டு. இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் இந்த குட்டிகளை ஓகே எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து தெனுகம ஃபார்மில் கூடிய ஒரு சனான் ஃபீமேல். இந்த சனான் ஃபீமேலை இவங்க எடுத்துக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், இந்த போய குட்டிகளுக்கு வந்து மில்க் பர்பஸுக்காக அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக பால் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை எடுத்துக்கிறாங்க. இவங்களோட மெயின் ஃபார்ம் வந்து போய ஃபார்ம் தான். மாஷால்லாஹ் இது ஒரு நல்ல ஒரு ஃபீமேல். பாருங்கள் இந்த ஃபீமேலோட சைஸை பாருங்கள்.
கொம்பு கட்டையும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பாடி ஷேப் நல்லா இருக்குது மாஷா அல்லா. அடர் எல்லாம் பாருங்க நல்லா அழகா இருக்குது. 3வது முறை குட்டி போட்டிக்குது. 2.5 லிட்டர் மில்க் கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல ஒரு அழகான ஃபீமேல் உண்டு சனான். நான் வந்து டெனுகம ஃபார்ம்ல எப்படி ட்ரை ஃபுட் மிக்சிங் அவங்க கொடுக்குறாங்கன்றத சொல்ல போறேன் பாருங்க. அப்படின்னா அந்த ட்ரை ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுவாங்க. சைலேஜுக்கும் அந்த மிக்ஸ் பண்ணின ஃபுட்டையும் சேர்த்து டிஎம்ஆர் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க அப்படிதான் செஞ்சுட்டு போறாங்க. அந்த சிஸ்டத்தை நான் காட்ட போறேன். புதுசா ஃபார்ம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், நல்ல ஒரு நாலேஜபிள் வீடியோ மீக்கும். கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இது வந்து நானீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சாதாரண 2 கிலோ 1.5 கிலோ அப்படி 1.5 கிலோ மாதிரி எடுத்துக்கிறேன். ரீசன் என்னன்னு சொன்னா எனக்கு ஃபுல்லா இப்ப எல்லாத்தையும் ஒரே ஐடியா மிக்ஸ் பண்றத காட்டலான்றதுனால உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஆகிக்கணுன்றதுக்காக நாங்க இப்படி எடுத்துக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுவாங்க. சைலேஜோட சேர்த்து டிஎம்ஆர் செஞ்சு ஃபுட் போடக்கூடிய டைமுக்கு அவங்க செஞ்சு போடுவாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து சோயா பொத்து எடுத்துக்கிறோம். 2 கிலோ இருக்குது சோயா பொத்து. இங்க உளுந்து பொத்து இருக்குது. உளுந்து தோல் ஒரு 1.5 கிலோ இருக்குது. அதே மாதிரி பருப்பு தோல் இங்க வந்து 2.5 கிலோ இருக்குது பருப்பு தோல். அதே மாதிரி ரைஸ் பாலிஷ் இங்க அந்த தவுடு எடுத்துக்கிறோம் ஒரு 2 கிலோ. அதே மாதிரி இங்க இருக்குது புண்ணாக்கு இருக்குது. புண்ணாக்கு வந்து ஒரு 1.5 கிலோ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு மிக்சிங் இருக்குது. இது சாதாரணமா புறா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இந்த ரேசிங் ஹோமர் புறா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இந்த மிக்சிங்ல வந்து அரிசி போடாதது, சாரி நெல்லு போடாதது. நெல்லு போட்டது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுல நெல்லு போடாதது சாதாரணமா இதுல நினைச்ச ஒரு 8-9 ஐட்டம் மிக்சிங் இருக்குது. சோளம் இருக்குது, கடலை இருக்குது, கிரீன் பீஸ் இருக்குது, பயர் இருக்குது. அது மாதிரி நிறைய ஐட்டம் மிக்சிங் இருக்குது. இந்த மிக்சிங்கையும் எடுத்துக்கிறோம். நாங்க வந்து எப்படி மிக்ஸ் பண்ற என்ன மாதிரின்ற எல்லாத்தையும் டீடைலா வீடியோல செல்லுவோம் பாருங்க. இது வந்து உளுந்து பொத்து 2 கிலோ வைக்கிறீங்க. பருப்பு தோல், உளுந்து பொத்து, உளுந்து தோல், புண்ணாக்கு, கொல் புண்ணாக்கு, தவுடு, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்க இந்த சாமானை வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்றல, இதை வந்து இப்படி வச்சுக்கிறோம். இதெல்லாம் மிக்சர், இந்த மிக்சிங்கை நான் செஞ்சு வச்சுக்கொள்வோம். சைலேஜோட இந்த மிக்சிங் போடக்குள்ள சாதாரணமா ஒரு 50 கிராம் மாதிரி இதில் போடுவோம். நாங்கள் ஒரு ஆட்டுக்கு ஒரு 50 கிராம் போட்டால் போதும். அதோட நாங்கள் இன்னும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறோம் பாருங்க. இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பெரிய பல்க் மிக்ஸ் பண்ண கூட ஷவல் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து இப்படி மிக்சிங் செஞ்சு விற்க வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அது தேவைன்னா வாங்கி கொள்ளலாம். ஆனா பெஸ்டா உங்களுக்கு இப்படி மிக்ஸ் நீங்க வேற வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நல்ல உங்களுக்கு தேவையான மாதிரி குவாலிட்டி பார்த்து வாங்கலாம். கன்சன்ட்ரேட் வந்து சரியா உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் எப்படி போடணும்னு சொல்லி. இது சைலேஜ் வந்து 1.5 கிலோ சைலேஜ் இருக்குதுங்க. இவங்க வந்து டெனுகம ஃபார்ம்ல ஒரு ஆட்டுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்கன்றது தான். இதோட சேர்த்து இவங்க டிஎம்ஆர் இது போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. இது 1.5 கிலோ சைலேஜ் இப்படி போட்டு இருக்கு. இன்னும் ஒரு 600 கிராம் இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணினோம் ஆல்ரெடி. அந்த மிக்சர் இருக்குது ஒரு 600 கிராம். அதை போடுவாங்க. இப்படி அதை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதில் இதோட சேர்த்து இந்த மிக்சர் வந்து ஒரு 50 கிராம் மாதிரி இதுக்கு போடுறது. அடுத்தது நியூட்ரிசன். இந்த விட்டமின்
கட்டாயம் நீங்கள் வந்து பால் எடுக்கக்கூடிய ஆடுகளுக்கும் ஃபீமேல்ஸ் எல்லா ஆடுகளுக்கும் இந்த நியூட்ரிசெக் விட்டமின் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கிடா ஆடுகளுக்கு ஆண் ஆடுகளுக்கு வந்து இந்த விட்டமின் கொடுக்குறதில்ல, யூரின் பிளாக் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேறு விட்டமின் செய்யுது. நான் வேறு வீடியோகளில் வந்து கிடா ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய விட்டமின் சம்மந்தமான வீடியோகளும் போடுவேன். இப்போ இந்த நியூட்ரிசெக் இப்படி பேக்கெட் ஆகும். இந்த விட்டமினில் வந்து சாதாரணமாக ஒரு இப்படியான ஸ்பூன் ஒன்று வச்சா இதில் ஃபுல்லாக தேவையில்ல, ஒரு ஹாஃப் மாதிரி ஒரு ஸ்பூன் சாதாரணமாக இதை மட்டும் இவ்வளோ வந்துச்சுன்னா போதும். அதை இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவது. அதோட இன்னொரு விட்டமின் இருக்குது. இது ப்ரோவிகோல். இப்படி பொட்டில் இருக்கும், ஆரஞ்சு கலர் லிட் வந்த பொட்டில். இதில் வந்து இந்த பொட்டிலில் போட்டு ஒரு 20 ml கொடுக்க சொல்லி வந்து மேலுக்கும் கிடா ஆடுகளுக்கும் இந்த ப்ரோவிகோல் கொடுக்கலாம். இந்த விட்டமின் வந்து 20 ml கொடுக்க சொல்லிக்கும். ஆனால் இந்த ஃபார்மில் தெனுகம்மா ஃபார்மில் வந்து 10 ml கொடுத்துட்டு வராங்க. என்ன சொன்னால் 10 ml கொடுத்தாவே போதும். நியூட்ரிசெக் விட்டமினும் யூஸ் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் எங்களோட மிக்சிங்கும் நல்ல குட் மிக்சிங் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். அதோட சேர்த்து இந்த விட்டமின் ஒரு 10 ml இருந்தாவே போதும். சில ஃபார்மில் வந்து 5 ml தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆட்டுக்கு 5 ml கொடுத்தாலும் போதும். என்ன சொன்னால் எங்களோட மிக்சர் வந்து நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோன்றதுனால இது ஒரு 5 ml கொடுத்தா போதும். இது இப்படி ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ரோஸ் கலர் லிக்விட் ஆகிக்கும். நான் ஒரு 10 ml இதுக்கு ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ப்ரோவிகோலை வந்து ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த சிலவங்க வந்து புண்ணாக்கு கரைச்சி கொடுப்பாங்க. புண்ணாக்கு கரைச்சி கொடுக்குறாக்களும் வந்து இதை அந்த புண்ணாக்கில் போட்டு கொடுப்பாங்க. இல்லாட்டி தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க. தண்ணியில் கலந்து கொடுத்தாலும் ஆடுகள் நல்லா விரும்பி குடித்தோம். தண்ணி தாகமிக்கிற டைமில் இன்னும் நல்லா குடிக்கக்கூடியதான். இது நல்ல ஒரு பெனிஃபிட் உள்ள ஒரு விட்டமின் தான். ஃபார்மர்ஸ் கட்டாயம் இந்த விட்டமினும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் கொஞ்சம் சரி ஆடுகளுக்கு கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆடுகள் ஹெல்த்தாக நல்லா அழகாக ஷைனிங்காக வளரக்கூடியதாக இருக்கும். இந்த தெனுகம்மா ஃபார்ம்ட உரிமையாளர் ரிஸ்மியை சந்திச்ச போகிறோம். கட்டாயமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில முக்கியமான விஷயம் இதில் ஷேர் பண்ணிக்கிறோம். இவர் வந்து இந்த ஃபார்ம் செய்கிறது வந்து அவரோட மெயின் பிஸ்னஸ் எல்லாரும் ஹொபியாகவும் பிஸ்னஸ் மைண்டாகவும் செய்கிறாங்க. அவர்கிட்ட நிறைய வேறு பிஸ்னஸ் இருக்குது. இந்த ஃபார்ம் அமைஞ்சிக்கிற இடம் எங்கன்னு சொன்னால் அக்கூர்நேல இருக்குது. அக்கூர்நேல எங்கே இடம் சரியாக சொன்னால் மல்கமந்தனியா. அக்கூர்நேல மல்கமந்தனியில் இருக்குது இந்த ஃபார்ம். மாஷாலான்னு சொல்லி நல்ல பிரீட் ஆடுகள் அளிக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் வாங்க என்னோட ஃபார்ம் உரிமையாளர் ரிஸ்மியை சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஸ்மின். நீங்கள் இப்போ இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ காலம்? நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மாதம் ஆகுது. 5 மாதம். ஓகே. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை ஆடு இருக்குது இந்த ஃபார்மில்? சுமார் ஒரு 15 ஆடு மாதிரி இருக்குது. 15 ஆடு இருக்குது. கூடுதலாக வந்து போயர் தான் நீங்கள் வளர்க்குறீங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மில்க் எடுக்கிறதுக்காக மட்டும் சனான் ஃப்ரெஞ்ச் அல்ஃபைன் ஃபீமேலாக இருக்குது. ஓகே. நீங்கள் போயர் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? போயர் சூஸ் பண்ண காரணம் வந்து ஒன்று வந்து இதில் ப்ரீட் வேல்யூ. ப்ரீட் வேல்யூ வந்து ரொம்ப நல்ல ப்ரீட் வேல்யூ உண்டு இருக்கிற போயஸுக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு ஃபென்சி ப்ரீடுன்னு சொன்னாலும் நல்ல ஒரு மார்க்கெட் ப்ரீட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இப்போ பேத்து கொண்டு இருக்குது. அது ஒரு பர்பஸ். அடுத்தது வந்து நாங்கள் ப்ரீட் வேல்யூ விட்டாலும் கூட இதோட வெயிட் கெயின் வந்து நல்லா இருக்குது. சாதாரண போயர்களோட 120+ வெயிட் போயர் மேலோட போகும். 150+ நல்லா ஒழுங்காக வளர்த்தோம்னு சொன்னால் நார்மலாகவே. இப்போ நாங்கள் இப்போ கூட ஆட்டை பார்த்தோம், ரொலாக்ஸை பார்த்தோம். சாதாரணமாக ஒரு 130 கிலோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்குது. அதை விட கூடினாலும் குறையாது மாஷா அல்லாண்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது இப்போ எங்களோட இந்த பிரீட் பர்பஸ் முடிஞ்சு அந்த பிஸ்னஸ் முடிஞ்ச ஒரு காலம். இப்போ எங்களோட பிரீட் வேல்யூ ஒன்று இல்லாமல் போனாலும் ஃபியூச்சரில் எங்களோட மீட் வேல்யூ ஒன்று பார்த்தா கூட நாங்கள் பெரிய ஒரு வேல்யூ ஒன்று எடுக்கலாம். ஏண்டா நாங்கள் ஃபுட் டு மீட் கன்வர்சேஷன் ரேஷியோ வந்து கூடுதலாக வந்து போயிடுற. அப்போ நாங்கள் ஃபுட்டுகளுக்கு நிறைய செலவழிக்கிறோம். அப்போ அந்த செலவு பண்ணுறதுல மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கலாம் வந்து போயஸ் வளர்க்குற சுட்டி. இப்போ நாங்கள் ஒரு நாட்டாடு நாங்கள் ஒரு 10 கிலோ கொடுத்து அதுக்கு ஒரு 5 கிலோ மீட் ரேஷியோ வந்து சொல்லுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து அதை விட கூட இருக்கும். மீட் கன்வர்சேஷன் ரேஷியோ கூட இருக்குது. அதனால எங்களுக்கு நல்ல ஒரு
மீட் வேல்யூவே ஒரு காலத்துக்கு நல்ல வேல்யூ கொண்டு எடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஆடுகளை எப்படி எப்படி நீங்கள் சாய்ஸ் பண்ணீங்க? இந்த ஆடுகளை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க? நாங்கள் இப்படிதான் முதல்ல நான் வந்து போயர் ரெண்டு நிறைய ஏமாந்தும் இருக்கிறேன். எடுத்த போயர் வந்து அது ப்ரொஸ்பீடுன்றதுக்கு அது 50% கூட இல்லை. அப்படி ஒரு ப்ரொஸ்பீடு எடுத்து ஏமாந்தும் இருக்கிறேன். நீங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் எங்கள்கிட்ட காட்டினீங்க. 7 மணி இந்த வீடியோவில் நாங்கள் அதெல்லாம் போடுறோம், பிரச்சனை இல்லை. அது க்ராஸ் ப்ரீடுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 50% இல்லை, அது 50% சொன்னால் அது ஒரு 20% மாதிரி தான் நீக்கும். அது போயர்ட ஒரு கொஞ்சம் கலர் பட்ட உடனே ஆட்கள் நினைச்சிட அது ஒரு போயர்னு சொல்லி. போயரில் வந்து எப்படி போயர் மேல் ஒன்று நாங்கள் சாய்ஸ் பண்ணணும், ஃபீமேல் எப்படி சாய்ஸ் பண்ணணுன்ற வீடியோஸ் எல்லாம் வந்து ருஷ் ப்ரோ யூடியூப் சேனலில் போட்டிக்குது. அதை பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தா நல்லா. நீங்கள் இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்டா, முதல்ல உங்களோட என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு முடிவு செய்யுங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நீங்கள் பால் எடுக்கிறதுக்கு போகிறீங்களா, இல்லாட்டி எப்படி மீட் பர்பஸாக வளர்க்க போகிறீங்களா, இல்லாட்டி ப்ரீடிங்காக வளர்க்குறீங்களா? அப்போ ப்ரீடிங்காக வளர்க்குறதா நீங்கள் 100% குவாலிட்டியான நீங்கள் அனிமல்ஸ்லேயே சூஸ் பண்ணணும். மில்க் பர்பஸ்ன்னு சொன்னால் சானான், ஃப்ரெஞ்ச் அல்ஃபைன், பிரிட்டிஷ் அல்ஃபைன் எல்லாம் 2 லிட்டர்ஸுக்கு கூடுதலான மில்க் உள்ள ஆடுகளை மீக்குது. அடுத்தது போயர் சம்பந்தமா என்ன சொல்ல போறீங்க நீங்க? போயஸ் சம்பந்தமா எப்படின்னா, போயஸ் வந்து இப்படிதான் கிராஸ் பிரீடல் இருக்கும். ஏண்டா ஒரு செகண்ட் ஜெனரேஷன் மாதிரி ஆகல கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 100% ஃபுல் பிளட் மாதிரி இருக்கும். ஆனாலும் அதையும் நல்லா செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது பெர்சன்டேஜ் குட்டிகள் சொல்றீங்க. இந்த ஜெனரேஷன் குட்டிகள் வந்து அது ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்கும். பெர்சன்டேஜ் குட்டிகள் தான். பெர்சன்டேஜ் குட்டிகளையும் நீங்க நல்ல குட்டிகள்னு சொல்லி நல்ல ஆடுகள்னு சொல்லி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சாதாரண ஒரு 75% போயர் வந்தா நல்லா இருக்கும். அதிலும் நல்ல சொல்லல, ஆனா அதுக்குண்டான கொடுக்கக்கூடிய பிரைஸ் வேல்யூவை பார்க்கணும். நீங்க பார்க்கணும். நீங்க ஃபுல் பிளட் பிரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஃபுல் பிளட் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜர்னி போகலாம். நீங்க ப்ரொஸ்பீட் நீங்க ஒரு மீட் பர்பஸ்க்காக வளர்க்குறேன்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ப்ரொஸ்பீட்டுக்கு போறேன்டா ஏண்டா நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் கொண்டு வரும். நீங்க உங்களோட என்ன பர்பஸ்ன்னு பாருங்க. ப்ரீடிங்காக வளர்க்குறேன்னா நீங்க ப்ரொஸ்பீடிங் போகாம நீங்க ஒரு ஃபுல் பிளட் டே போனா நல்லா இருக்கும். நான் வந்து இந்த பாய் செலக்ட் பண்ணும் போது முதல்ல ஒரு பெர்சன்டேஜ் குட்டியை 2 தான் எடுக்க பார்த்தேன். ஏண்டா அந்த நாலேஜ் என்கிட்ட இருக்குல்ல. அதாவது நீங்க சொல்றபடி போயர் பியூர் பிளட் லைன் ஆடுண்டு எப்படி பாக்குறது, எப்படி எடுக்கிற, எங்க எடுக்கணும்ன்ற நாலேஜ் இருக்குல்ல. எனக்கு அந்த டைம் அந்த நாலேஜ் இருக்குல்ல. அது பொறுத்தான் நான் வந்து ருஷ் ப்ரோ மீட் பண்ணேன். அவர் மாஷாலாண்டு அவர் நிறைய நாலேஜ் இருக்குது. நீ அவரோட பேசணும்னு அவர் நிறைய நாலேஜ் என்கிட்ட ஷேர் பண்ணாரு. அவர் பிசினஸுக்காக இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த வகையில தான் அவரோட ஒரு கைடன்ஸ் கீழே தான் வந்து நான் இந்த பாய்ஸ்ல நான் செலக்ட் பண்ணேன். ஓகே, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒவ்வொரு பிரீடர்ஸும் ஒவ்வொரு ஃபார்மர்ஸும் என்ன சரி ஹெல்ப் தேவைன்னு சொன்னா எங்களோட ருஷ் ப்ரோ யூடியூப் சேனல் எங்களோட நம்பர்ஸ் ஈக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் தருவோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சப்போர்ட் தருவோம். ஜஸாக்கல்லா ஹைர் ரிஸ்வி, அவங்களோட ஆடுகளை காட்டினதுக்கும் அவங்களோட அட்வைஸுக்கும் ஜஸாக்கல்லா ஹைர். அல்லாஹ் அவங்களோட ஆடுகளை பரக்கத்தாக்கி அவங்களுக்கும் பரக்கத் செஞ்சு கண்ணூர் இல்லாமல் ரஹ்மத் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இது தலை நோம்பு பிடிச்சிட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். பார்க்குற எல்லாரும் கட்டாயம் இந்த ஃபார்முக்கு துவா செஞ்சுக்கோங்க. கட்டாயம் அல்லாஹ் பரக்கத் செய்வோம்.